கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவன், அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின ஆண்டவர், இந்த ஆண்டிலும் கர்த்தர் இன்னும் பெரிதான காரியங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுதந்திரிக்கும்படியாக அவர் கிருபை செய்வாராக. இந்த ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இது சமாதானத்தின் நிறைவின் ஆண்டாய் இருக்கும் என்று சொல்லி நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டு முழுவதும் எல்லாவற்றிலும் அந்த சமாதானத்தை நாம் காணப்போகிறோம், அனுபவிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலும் நாம் வேத பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு அவர் பரலோகத்திற்கு கடந்து போவதற்கு முன்பதாக அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வசனம். சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இளைப்பாறுதல் தான் சமாதானம். ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். அந்த தேவன் கொடுக்கிற சமாதானம் அது எப்படிப்பட்டதாக இருக்குமாம்? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. ஏனென்றால் உலகம் கொடுக்கிற காரியங்கள் நிரந்தரமற்றதாக இருக்கிறது, சிற்றின்பமாக இருக்கிறது, அல்லது அழிந்து போகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிலையானதாக இருக்கும், அது நிரந்தரமானதாக இருக்கும். பிரசங்கியின் புஸ்தகத்திலே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் செய்கிற காரியம், ஆண்டவர் கொடுக்கிற காரியம், அவைகள் எல்லாம் நிலைக்கிறதாக, அவைகள் நிரந்தரமானதாக காணப்படுகிறதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் நன்றாக படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல பதவியில் உள்ளவர்களாக இருக்கலாம், அல்லது நல்ல பணம் படைத்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இவைகளினாலே அந்த சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் பல விதங்களிலே இந்த சமாதானத்தை தேடி அலைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமாதானத்திற்காக அவர்கள் பல முயற்சிகளை எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், பல இடங்களுக்கு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக மனிதர்கள் புகைப்பிடிக்கிறதுனாலே நமக்கு சமாதானம் கிடைக்குமா என்று சொல்லி அவைகளை அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அல்லது குடிப்பழக்கத்தினாலே, போதை பழக்கத்தினாலே இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அல்லது ஏதோ ஒரு சில மணி நேரங்கள் ஏதாவது ஒரு திரைப்படத்தை பார்ப்பதன் மூலமாக அந்த காரியங்கள் கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பல பாவ பழக்க வழக்கங்கள் நிமித்தமாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அநேகர் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லுவதன் மூலமாக இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி முயற்சிக்கிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான சமாதானத்தை அவைகள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் சமாதானத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர் ஒருவர்தான். அவருடைய நாமத்தை நான் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சமாதான காரணர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அநேக
வார்த்தைகளை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சமாதானத்தின் ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சமாதானத்தை ஆண்டவர் எப்படி அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கொலோசையர் 1:20 நாம் பார்க்கும் பொழுது, அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இந்த சமாதானத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் அந்த தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த சமாதானத்தை தேடி இன்றைக்கு நீங்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், சமாதானம் இல்லாமல் இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சமாதானத்தை இழந்து நிற்கிறீர்களா? பல சூழ்நிலைகளின் நிமித்தமாக, பல காரியங்களின் நிமித்தமாக இந்த சமாதானத்தை இழந்து இருப்பீர்களானால், இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வரும் பொழுது, அந்த ஆண்டவரை தேடி நீங்கள் வரும் பொழுது, அவர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை நிறைவாய் கொடுத்து உங்கள் உள்ளங்களிலே, உங்கள் இல்லங்களிலே அந்த சமாதானம் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அப்பா, சமாதானம் இல்லாமல் இருப்பார்களானால், நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர், சமாதானத்தின் நிறைவின் ஆண்டு என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு கூட உடைய சமூகத்திலே கேட்கிற உடைய பிள்ளைகளுக்கு அந்த நிறைவான சமாதானத்தை கொடுப்பீராக. நீரே சமாதான காரணராய் இருக்கிறீர், சமாதான பிரபுவாய் இருக்கிறீர், சமாதான ராஜாவாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அந்த நிறைவான சமாதானத்தை இந்த ஆண்டு முழுவதும் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு தம்முடைய சமாதானத்தையே கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.